கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, நாம் கெட்டுப்போகக்கூடாது. நித்திய ஜீவனை, அதாவது மரணம் இல்லாத முடிவில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு ஏராளமான செய்திகள் வந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷமே நமக்கு பரிபூர்ணமான நற்செய்தியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அதன் வழியாக தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய உங்கள் மேலே, என் மேலே, நம்மேலே அன்பு கூர்ந்தார். அதனாலே உங்களுக்காக, எனக்காக, நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். சுவிசேஷத்தின் மகா ரகசியம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஒரு விசை கண்களை மூடி சிலுவையை பாருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் 2 கரங்களையும் விரித்தார் அல்லவா? அளவிட முடியாத அன்பு. இயேசுடைய அன்பை, தேவனுடைய அன்பை அளவிட முடியாது. பிரியமானவர்களே, யாருமே கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். உங்கள் குடும்பத்தில் யாரும் கெட்டு போகக்கூடாது. உங்கள் குடும்பத்தில் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாது. குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய மகனாய், மகளாய் மாறணும். இதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுக்கு பிரியம். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுக்கலன்னு சொன்னால் அவருடைய சத்துருக்களால் அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்க முடியாது. தேவன் தந்து அருளினால் மாத்திரமே கிறிஸ்துவின் சத்துருக்கள் அவரை கல்வாரி சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். பிரியமானவர்களே, தேவன் இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு உலகத்தின் மேல் என்று இல்லாமல் நம் மேலே அன்பு கூர்ந்தார் என்பதுதான் பொருள். தேவனுடைய அன்பு மெய்யான அன்பு, மாயமில்லாத அன்பு. இந்த அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. இந்த அன்பின் தேவன் உங்களை தேடி வந்திருக்கிறார். சிலுவையின் வழியாக உங்களை நோக்கி அழைக்கிறார். அவரிடத்திலே வர ஆயத்தமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா?